ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது, நீங்க உயிருக்கு உயிரா விரும்பிய நபர் இப்போது வேற யாரோ போல உங்ககிட்ட நடந்துட்டு இருக்காங்க, இல்ல உங்ககிட்ட டோட்டலாவே பேசுறதே கிடையாது, இல்ல பேசினாலுமே ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்ப நாங்க சொல்லக்கூடிய இந்த ஆடியோவை நீங்க கேட்டாலும் சரி, இல்ல இந்த மந்திரத்தை நாங்க சொல்லக்கூடிய முறையில நீங்க பிரயோகம் பண்ணாலும் சரி, சரியா பண்ணுனீங்க அப்படின்னா ஒரு 108 முறை, ஒரு 1 or 2 hours நீங்க இதை ப்ராப்பரா பண்ற டைம் எடுக்கும். அந்த டைம்குள்ளார அவங்க கிட்ட மிகப்பெரிய அளவு மாற்றத்தை நீங்க உணர்வீங்க. இதைவே நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, பழைய லெவல் உங்ககிட்ட எப்படி இருந்தாங்களோ அந்த அளவுக்கே அவங்க கிட்ட மாற்றம் கிடைக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திர முறையை பற்றி நம்ம பார்க்க போறோம். மந்திர முறையை உங்களுக்கு ப்ராப்பரான உங்களுக்கு சப்ளிமெண்ட் மியூசிக்கோடையே இந்த வீடியோவில் கொடுக்குறோம். அதை எப்படி பயன்படுத்துறங்கிறது சொல்லிடுறோம். மற்றும் மந்திரமா நீங்க பயன்படுத்தும் போது அதை நீங்க எப்படி சரியான வகையில பயன்படுத்தணுங்கிறது சேர்ந்து சொல்றோம். ஏன்னா இதை நாங்க 35 பேர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். எல்லாத்துக்கிட்டுமே மிகப்பெரிய அளவு சேஞ்சஸே தெரிஞ்சிருக்கு. அதனால நான் சொல்றத சரியான விதத்துல அந்த லெவல் நீங்க இருந்து பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதற்கான பலன் கிடைக்கும். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு நபர் உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸா, ஒரு நல்ல ஃப்ரெண்டாவோ இல்ல உங்களுடைய லவ்வராவோ ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி, அவங்க இப்போ உங்ககிட்ட சரியா பேசுறது இல்ல, உங்க கூட அந்த பழைய ஒரு பாண்டிங் கிடையாது அப்படின்னா, நீங்க இதை பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெளிவாய்க்கோங்க. நீங்க அவங்க இல்லாம இருக்க முடியாது அப்படின்னு அந்த ஃபீல், அந்த பெயினோட நீங்க பண்ணணும். அந்த வலிங்கிற உணர்வு கொடுத்து நீங்க பண்ணணும். அந்த வலி உணர்வுலாம் எனக்கு இல்லைங்க, அவங்க இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரினா உங்களுக்கு இது செட் ஆகாது. ஏன்னா இந்த மெத்தடே வந்து பாத்தீங்கன்னா முழுக்க பெயின் இருக்கு, நம்மளோட வலியை வந்து அப்படியே நமக்கு பாசிட்டிவா மாற்றக்கூடிய ஒரு மெத்தட் தான். ஸோ அவங்க இல்லாம என்னால இருக்கவே முடியாது, அவங்க பேசாலும் ரொம்ப கஷ்டப்படுறேன், இல்லை இப்போ தேர்ட் பர்சன் மாதிரி பேசுறாங்க, அதனால நான் ரொம்ப கஷ்டத்தை உணர்றேன் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? அதனால இதை நீங்க யூஸ் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ப்ராப்பரா இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதை எப்படி பயன்படுத்துன்னு சொல்றேன். இது வந்து நம்ம சாதாரணமா நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு காமதேவாய மந்திரம் தான். மந்திரம் என்ன? ஓம் க்ளீம் காமதேவாய நமக. இதுதான் மந்திரம். ஆனா நம்ம என்ன பண்றோம், இந்த மந்திரத்தை சும்மா ஒரு நார்மலா ஒரு இடத்துல உட்காந்துக்கிறோம், ஓம் க்ளீம் காமதேவாய நம, ஓம் க்ளீம் காமதேவாய நம அப்படின்னு சொல்றோம். அப்படி சொல்றனால மட்டும்தான் இந்த மந்திரத்துக்கு உயிர் கிடைக்காம இந்த மந்திரம் ஒண்ணும் இல்லாமல் போகுது. சோ இன்னைக்கு நான் முதல்ல மந்திரத்தை எப்படி சொல்றவங்க பயன்படுத்தணும் அல்லது ஆடியோல கேட்கறவங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற 2 விதத்தையும் சொல்லிடுறேன். முதல்ல மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடி, அதாவது மந்திரமா சொல்றவங்க தெரிஞ்சுக்கிறது, மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடி நீங்க குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு அசைவ உணவு டோட்டலா ஸ்டாப் பண்ணிருக்கணும். முட்டை முதல் கொண்டு ஸ்டாப் பண்ணிருக்கணும். அடுத்தது, இந்த சோகமான பாட்டு, லவ் சாங், இல்ல உங்களை ஏதாவது உங்க 2 பேரையும் ரிப்ளிகேட் பண்ற மாதிரியான ஏதாவது ஒரு சாங்ஸ், இல்ல ஏதாவது ஒரு படம், இந்த மாதிரி எந்த ஒரு சினாரியாவும் நீங்க பார்த்துக்க கூடாது. ஸோ அதுல தெளிவாய்க்கோங்க. அப்படி ஏதாச்சும்னா அதை நீங்க எல்லாம் டோட்டலா அவாய்ட் பண்ணிக்கணும் 1 வீக் முன்னாடியே. அடுத்தது, தினமும் நீங்க குளிச்சுட்டு காலை மாலை அப்படின்னு 2 நேரமும் கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போய் கோவில் எந்த மாதிரியான கோவில் இருந்தா நல்லது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது இந்த மலை மேல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போனீங்கன்னா அதோட பலன்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க அந்த மலைக்கு நடந்து போய் கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வரணும். 2 நேரமும் இந்த மாதிரி போய் கோவிலையே ஒரு மணி நேரம் இல்லாட்டி 2 மணி நேரம் கோயில் நீங்க உட்கார்ந்து அது என்ன சாமியோ அந்த மந்திரத்தை சொல்லுங்க. அதே போல இதை அதிகப்படுத்துறதுக்கு நீங்க காயத்ரி மந்திரத்தை பயன்படுத்தலாம். காயத்ரி மந்திரத்தை கோவிலே நீங்க ஒரு 108 முறை சொல்லிட்டு அதன் பிறகு வீட்டுக்கு வாங்க. ஒரு வாரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்க பிரெயின் அஃபெக்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு வேலையும் பண்ணக்கூடாது. அசைவ உணவு மட்டும் கிடையாது, போதை வஸ்துக்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன் ஈவன் ஒரு வீடியோ கூட இல்லாத அளவுக்கு ரொம்பவும் ஒரு கட்டுப்பாடோட இருக்கணும். ரொம்ப நேர்மையா நீட்டா நடந்துக்கோங்க. அதாவது பேட் வேர்ட்ஸ் கூட பேசாம, யாரு உங்ககிட்ட கோபமா நடந்தாலும் நீங்க அவங்க கிட்ட அதே கோபத்தை ரிப்ளிகேட் காட்டாம அமைதியான ஒரு நிலைக்கு இருங்க. இதை நீங்க ஒரு வாரம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு மாற்றம் தெரியும். அதுதான் உங்க உடம்புல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தது இந்த காயத்ரி மந்திரங்களை சொல்லனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எனர்ஜி பவர் இருக்கும். மந்திரங்கள் நம்ம சொல்லணும் அப்படின்னா அந்த மந்திரங்கள் நம்ம உடம்புல ஏத்துறதுக்கு நமக்கு சக்தி இருக்கணும். இதை வந்து நார்மலா பெரிய லெவல் மந்திரம் பண்றதுனா 6 மாசங்கள் தேவைங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த மந்திரத்துக்கு 6 மாசத்துல தேவை கிடையாது. இந்த மந்திரத்துக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் நீங்க பயிற்சி எடுத்தாவே போதும், உங்களுக்கு அந்த பவர் கிடைக்க ஆரம்பிக்கும். அதை வச்சு நீங்க பண்ண முதல் நாள்ல இருந்தே மாற்றம் உங்களுக்கு தெரியும். அதன் பிறகு நீங்க பண்ணக்கூடிய நாள் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கக்கூடிய தினம் வந்து வியாழக்கிழமையா இருந்தா பெட்டர். ஆனா என்னைக்கு வேணாலும் நீங்க பண்ணலாம். இதை பண்றதுக்கு முன்னாடி
முன்னாடி குளிச்சுட்டு உங்கள் உடம்பு லைட்டாக ஈரமாக இருக்கணும். அந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா தரையில் நேரடியாக உட்காராம ஏதாவது ஒரு ஃப்ளோர் மேட் போட்டு அது மேலே ஏறி உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு உட்கார பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா உங்களோட உடம்பு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சொல்கிற பாருங்க, உங்களுடைய வலது கை கீழே, அதுக்கு மேலே இடது கை வச்சுட்டு உங்களோட 2 கட்டை விரலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர வச்சுட்டு உங்களோட வலது கை, அதாவது சுண்டு விரல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து உங்கள் பெல்லி பட்டன் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல இருக்கணும். இதை வந்து நம்ம வைத்துக்கிட்ட நம்மளால இந்த புத்தா யோகா மெடிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறையை சொல்லுவாங்க. நம்மளோட நாவி கமலத்துல இருந்து சக்தியை ஏற்றக்கூடிய ஒரு முறை இது. ஸோ திரும்பியும் சொல்கிறேன், வலது கை கீழே, அதுக்கு மேலே உங்கள் இடது கை வைத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கட்டை விரல் ஒன்று சேர்த்து வலது கையோட சுண்டு விரல் உங்களுடைய பெல்லி பட்டனில் வச்சு அழுத்தணும். அழுத்திட்டு கண்களை மூடிக்கிட்டு நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு மந்திரம் சொல்றதுக்கு முன்னாடி மன ஒருநிலை ரொம்ப 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 முக்கியம். மனதை எந்த சிந்தனை இல்லாமல் ஒருநிலைப்படுத்துங்க. எந்த சிந்தனை இல்லாமல் உங்களால் ஒருநிலைப்படுத்த முடியாட்டி எந்த நபருக்காக நீங்க பண்றீங்களோ அந்த நபரை காட்சிப்படுத்துங்க. அந்த நபரை பத்தி நல்லா யோசிங்க. அந்த நபரை பத்தி நல்லா திங்க் பண்ணுங்க. அந்த நபரை உங்க மைண்ட்ல ப்ராப்பரா கொண்டு வந்து நிறுத்தின பிறகு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்தது ஃபீல் கொண்டு வாங்க. இந்த ஃபீல் தான் ரொம்ப 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 முக்கியம். இந்த ஃபீல் எப்படிப்பட்ட ஃபீலா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பெயின், அந்த வலி வந்து உணர்வு பூர்வமா உங்களுக்கு இருக்கணும். இப்ப அந்த நபர் உங்க கூட பேசல, அவங்க இல்லாதனால நீங்க எந்த அளவுக்கு வலி அனுபவிக்கிறீங்க, அந்த நமக்கு ரொம்ப பெயினா இருக்கும் இல்லைங்களா, அந்த பெயினை கொண்டு வாங்க. ஆஸ் பர் சயின்ஸ் சொல்லி இருக்குங்க, ஒரு உண்மையா ஒருத்தங்களை லவ் பண்ணி அவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னா அந்த வலி எப்படி இருக்கும்னா, நம்ம கை இருக்கு இல்லைங்களா, நெருப்புல நம்மளே நம்ம கையை முழுசா எரிச்சா எந்த அளவுக்கு வலிக்குமோ அந்த அளவுக்கு வலிக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அந்த பெயினை நீங்க கொண்டு வரணும். இந்த பெயின் கொண்டு வரப்ப எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா உங்க உடம்பு முழுக்க வேர்க்கும், கூடவே உங்க உடம்பு லைட்டா ஷிவரிங் ஆக ஆரம்பிக்கும். அந்த லெவல் வந்த பிறகு கண்களை மூடின பிறகு அவங்கள நினைச்சுக்கிட்டே மூச்சு காற்றை நல்லா உள்ள, எவ்வளோக்கு எவ்வளோ மூச்சு காற்று உள்ள இழுக்கும்னு அவ்வளோக்கு இழுத்து ஓ க்ளீம் காம தேவிய நம அப்படின்னு மந்திரத்தை மனசுக்குள்ளாரையே சொல்லிட்டு மூச்சு காத்த மெதுவா உங்களோட வாய் வழியாவோ அல்லது மூக்கு வழியாவோ மெதுவா வெளியிடணும். பிறகு நீங்க வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அந்த ஃபீலோடைய திருப்பி மூச்சு காத்த நல்லா இழுத்து மந்திரத்தை உதட அசையாமல் சொல்லிட்டு மெதுவா வெளியிடணும். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 108 முறை. 108 அப்படின்னு நான் சொன்னது ஒரு கணக்கு தான். அதனால 108ல கம்மியா போனாவோ அதிகமா போனாவோ எந்த கவலையும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு அதிகமா சொல்லுங்க, கம்மியா மட்டும் சொல்லாதீங்க. இப்படி சொல்லி முடிக்கும் போது உங்க உடம்புல அந்த வைப்ரேஷன் நீங்க உணரணும். அப்படி உணர்ந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க சரியா பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னு. அந்த வைப்ரேஷன் எனக்கு நல்லா இருக்குங்க, லைட்டா என் உடம்புல ஷிவரிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற ஃபீல் கரெக்டா உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்க சரியா சொல்லியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதன் பிறகு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த நபர் உங்ககிட்ட இப்ப சரியா பேசாம இருக்காங்க இல்லையா, அந்த நபர்கிட்ட பேசி பாருங்க, அவங்களுக்கு சேஞ்சஸ் அவங்ககிட்ட தெரியும். அதே போல இதை தொடர்ந்து நீங்க பண்ண அவங்க கிட்ட மிகப்பெரிய அளவு மாற்றங்களே தெரியும். இது நம்மளோட வைப்ரேஷனை அதிக அளவு ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. நான் இந்த மெத்தடை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 பேர் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். 35 பேருமே சரியான ஃப்ரீக்வன்சி அவங்க உடம்புல வந்திருக்குன்னே சொல்லியிருக்காங்க. நான் மறைக்காம எங்கிட்ட பே பண்ணி கிளாஸ் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு சொன்னதை அப்படியே உங்களுக்கு சொல்றேன். கூடவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் சப்ளிமெண்ட் கொடுப்போம். உங்களுக்கு சப்ளிமெண்ட் பதிலாக மந்திர மியூசிக் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். ஏன்னா சப்ளிமெண்ட் ஒவ்வொருத்தருக்கும் சேஞ்சஸ் ஆகும். அதனால உங்களுக்கு நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா மந்திரத்துக்கான மியூசிக் கொடுக்குறோம். இந்த மந்திரத்துக்கான மியூசிக் நீங்க எப்படி கேட்கணும்னு கேட்டீங்கன்னா நான் சொன்ன அந்த மந்திரம் சொல்ற தவிர இது எல்லா ஃபீலும் நீங்க கொண்டு வரணும். அவங்களுக்கு நல்லா நிமிர்ந்து உட்காரணும். உங்களோட கை வந்து பெல்லி பட்டன் வச்சு அதுக்கு மேலே வச்சுட்டு 2 கட்டவரில் ஒன்று சேர்த்தணும். 2 கட்டவரில் ஒன்று சேர்த்தும் போது தான் நம்மளோட மனம் வந்து ஒரு நிலை அடையும். அதை புரிஞ்சுக்கோங்க. அந்த நிலையில வச்சுட்டு கண்களை மூடிக்கிட்டு ஒரு ஹெட்ஃபோன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த உணர்வை கொண்டு வரணும். உணர்வு ரொம்ப 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 முக்கியம். உணர்வு இல்லாமல் எதுவுமே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த வலி உங்களுக்கு இருக்கணும். அவங்க இல்லாம நீங்க கஷ்டப்படுறீங்க, அந்த பெயின் அனுபவிக்கிறீங்க அப்படிங்கிற அந்த பெயினை கொண்டு வந்த பிறகு அப்படியே கண்களை மூடிக்கிட்டு இந்த மந்திரத்தை கேட்டுட்டு உங்களுடைய முழு கவனமும் மந்திரத்துல மட்டும் இருக்கணும். ஆடியோ கேட்கும் போது மந்திரம் சொல்றதா இருந்தா நீங்க அவங்கள நினைச்சிட்டே சொல்லலாம். ஆனா மந்திரம் கேட்கும் போது கவனத்தை எந்தவித கவன சிதறல்களும் இல்லாமல் மந்திரத்தை கேட்கறதுல மட்டும்தான் வைக்கணும். இந்த மந்திரத்தை குறைந்தது ஒரு மணி நேரத்துக்கு ஓட விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதற்கான பலன் தெரியும். நான் பேசிட்டு அதுக்கப்புறம் ஆடியோ கொடுத்தனால என்னோட வாய்ஸ் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு அந்த ஆடியோ மட்டும் கேட்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுலயும் நாங்க பைனரல் பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நீங்க இந்த 1 hour முடியும் போது உங்க தலை கிரன்னு இருக்கும். ஸோ தலை வலிக்கிற மாதிரி இருக்கும். அதுல எந்த பாதிப்பும் வராது. ஸோ பயப்பட வேண்டாம். சொன்னதை ப்ராப்பரா பயன்படுத்துங்க. அதற்கான பலனை முழுமையா அனுபவிப்பீங்க. நிச்சயமா அதை கேட்ட முதல் நாள் கேட்டு முடிக்கிறதுக்குள்ளாரே உங்களுக்கு ஆப்ஷன் தெரிஞ்சிடும். மேபி அவங்களே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம், இல்லை நீங்க கான்டாக்ட் பண்ணா அப்பயே தெரியும். அந்த ஃபீலை மட்டும் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா போதும். வேற எதுவுமே வேணாம். அந்த ஃபீலோட பண்ணி
பண்ணி பாருங்க, எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க் ஆகும்னு நீங்க உங்க அனுபவத்தில் அனுபவிப்பீங்க. இப்போ நம்ம ஆடியோவை கேளுங்க.